திலக் வர்மா தலைமையிலான இந்திய ஏ அணியானது ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஸ்ரீலங்கா ஏ மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு எதிராக ஓடிஐ ட்ரை சீரிஸ்ல விளையாடி வரும் சூழல்ல இதுல நேற்று ஸ்ரீலங்கா ஏ அணிக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி சூப்பர் ஓவர்ல தோல்வியை சந்திச்சிருக்கு. இதன்படி இந்தியா அடித்த 265 ரன்களை ஸ்ரீலங்கா ஏ அணி சேசிங் பண்ண சூழல்ல கடைசி பந்து வர போட்டி சென்று ஸ்ரீலங்கா அணி போட்டியை சமன்ல முடிச்ச நிலைமையில பின்னர் நடந்த சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா அணி 16 ரன்கள் அடிக்க பின்னர் இதை சேசிங் பண்ண களமிறங்கின இந்திய அணியில சுயான் சக்டே மற்றும் வைபவ் சூரியவன்சி ஸ்ட்ரைக்ல இருந்தும் கூட எந்த ஸ்கோரை சேசிங் பண்ண முடியாம தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த நிலைமையில அந்த சூப்பர் ஓவர்ல இந்தியா தோல்வியை சந்தித்து விட்ட சூழல்ல வைபவ் சூரியவன்சி பவுலினை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா பிளேயர்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் போட அதுல சூரியவன்சியை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை விட்ட சூழல்ல இதனால கோபமடைஞ்ச சூரியவன்சி திரும்பி போய் ஸ்ரீலங்கா பிளேயரோட நெஞ்ச பிடிச்சு தள்ளி விடுவாரு. இந்த நிலைமையில அந்த சண்டையை பெரிதாக்கி விடக்கூடாது அப்படின்னு மற்ற ஸ்ரீலங்கா பிளேயர்கள் இதுல தலையிட்டு சூரியவன்சியை தடுத்து நிறுத்த பின்னர் இந்த டென்ஷனான சம்பவமானது முடிவுக்கு வந்துச்சு. எப்படி கோபப்படுவதை பார்க்கும்போது இது நம்ம சூரியவன்சி தானா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த சண்டை ஏற்பட காரணமா இருந்தது ஸ்ரீலங்கா பிளேயர்கள் தான். எனவே சூரியவன்சி மேல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சூரியவன்சி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த கோபத்தை காட்டியிருந்தாருன்னா அதுதான் ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த சீரீஸ்ல இதுவரை நடந்த 3 போட்டிகள்ல சூரியவன்சி கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவு சிறந்த பெர்ஃபார்மன்ஸை பெற முடியல. இன்னும் இந்த சீரீஸ்ல இந்தியா ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெற இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் மீதம் இருக்கு. குறிப்பா அதுலயும் கூட வெற்றி பெற்றாலும் கூட நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல நல்ல வெற்றியை பெற வேண்டும் அப்படின்றது கட்டாயமானதா இருக்கு. எனவே வரக்கூடிய போட்டியில நல்ல வெற்றியை பெற்று ஃபைனல் போட்டியில ஸ்ரீலங்காவுக்கு சரியான பதிலடியை கொடுக்கிறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு சூரியவன்சி தரமான பதிலடியை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். எனவே இது மாதிரி சண்டையில ஈடுபடுவது அவரோட தரத்தை அவரே குறைத்துக் கொள்வது போல தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா உலக கிரிக்கெட்டே சூரியவன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குறிப்பா வருகிற ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய இங்கிலாந்து T20 சீரிஸுக்கு பயங்கர எதிர்பார்ப்பானது இருக்கும் சூழல்ல தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லோருமே ஆச்சரியப்படுத்தினாதான் அது சூரியவன்சிக்கு மதிப்பா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. எனவே இந்த ட்ரை சீரிஸ்ல அந்த மீதமுள்ள ஒரு போட்டியா அந்த முக்கியமான போட்டியில சூரியவன்சி என்ன செய்வார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா அந்த ட்ரை சீரிஸ்க்கான இந்திய அணியின் ஸ்குவாட்ல தேர்வு செய்யப்பட்டிருந்த யுத்வீர் சிங்கிற்கு காயம் ஏற்பட்ட சூழல்ல தற்போது அவருக்கு பதிலாக அசோக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நடப்பாண்டு ஐபிஎல்ல குஜராத் அணிக்காக விளையாடின அசோக் சர்மா 150 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல பந்து வீசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாரு. எனவே அவர் தற்போது இந்த ட்ரை சீரிஸ்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சூழல்ல இது இந்தியாவுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.